ஹே ஸ்னேகா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ம், என்ன ஸ்கூலுக்கு போகாம இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்க? உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அப்படியே தூங்கிட்டேன். ஓ. பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ம், லைட்டா இருக்கு, பட் ஓகே தான். நல்ல வேலை, நீ வரமாட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன். வர வேணான்னு தான் நினச்சேன். சரி, பையன் பாவம் வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணியிருக்கான், வராமல் இருந்தால் ஃபீல் பண்ணுவானேன்னு தான் வந்தேன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். எனக்காக நீ என்ன பண்ண போகிற? நன்றி. நன்றியா? வெறும் நன்றி தானா? வெறும் நன்றி இல்லை, கவிதையோடு சேர்த்து ஒரு நன்றி. கவிதையா? இதுக்கெல்லாமா கவிதை சொல்வ? இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை, அதுவும் உன்னை படைத்த அந்த கடவுளுக்கு நன்றி. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றெடுத்த உன் தாய்க்கு நன்றி. நான் படிக்கும் அதே பள்ளியில் உன்னை சேர்த்த உன் அப்பாவுக்கு நன்றி. என்னை உனக்கு பிடிக்கும் என்று சொல்லவில்லை என்றாலும் பிடிக்காது என்று சொல்லாமல் இருப்பதற்கு நன்றி. நான் சொல்லும் கவிதையை என்னை பார்த்து, அதுவும் என் கண்ணை பார்த்து ரசித்து கேட்பதற்கு நன்றி, நன்றி. சீரியஸாகவே வேற லெவல் செஞ்சேன். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கவிதையே சொல்லிட்ட.